வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 15 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 14 உள்ளதை பாக்கியே அதில் நான் அதில் கொடுத்துருக்கேன். அதில் புக் பேக்கில் உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். நான் தனியாக எதுவுமே நடத்தவே இல்லை, நேரடியாக வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். அதில் புக் பேக்கில் உள்ளது இப்போ ஒரு கான்வர்சேஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸாக பேராகிராஃபாக இருந்துருக்கல அதில் மாற்ற போகிறோம். அதுதான் இப்போ கொடுப்போம். அதில் பாருங்களேன், கிராமர் பார்ட் நம்பர் 15 பேஜ் நம்பர் 150 இருக்குது புக் பேக்கு. இது வந்து சும்மா நினைவுக்காக வேண்டிய இந்த ரிப்போர்ட்டர்ஸ் பேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து சும்மா ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ், உண்மையான ஒரு வாழ்க்கையில் ஸோ இன்நம்பரபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது மறக்க முடியாத அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ டு ரிப்போர்ட் வாட் அதர்ஸ் ஹேவ் செட், எப்படி மற்றவங்க சொல்கிறாங்க அப்படி விஷயத்த. ரீட் த ஃபாலோயிங் த டயலாக் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ், இதை படித்து பாரு, எல்லாம் வாசிச்சு பாரு, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்க போகிறோம் ஆதிரா யாழினி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எடுத்தோடனே என்ன சொன்னாங்க, ஆதிரா சொல்லுது ஹாய் யாழினி ஹவ் ஆர் யூ அப்படின்னு வார்த்தை இருக்குது. நம்ம அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எடுத்தோடனே என்ன சொல்லுது, ஹாய் சொல்லுது, யாழினி சொல்லுது ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ ஹாய்ன்னு சொல்லும்போது வாழ்த்து தான் அந்த சொல்லுவோம். யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்க வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹாய்னாக்க வாழ்த்து சொல்கிறதான். அப்போ ஆதிரா அந்த இடத்துல அது கிரீட்டட் அப்படின்னு வார்த்தை நம்ம கொடுக்குறோம். யார்கிட்ட சொல்லுது, யாழினிட்டு அந்த இடத்துல சொல்லுது. சொல்லிட்டு மேலும் அண்டு என்கொயரி ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க அப்படின்னு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒன்றுனாக்க அப்போ ஆதிரா என்கொயர்னு வார்த்தை போடணும். நம்ம வந்து மீண்டும் சப்ஜெக்ட் போட தேவையில்லை. அதனால் அந்த இடத்துல வந்து என்கொயர்டுங்கிற வார்த்தை அந்த இடத்துல போட்டாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கொஞ்சம் கொஸ்டின் வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்ட்ராக்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் WH வேர்டு இருந்துச்சுன்னா WH தான் போடணும் கன்ஜெக்ஷனு. இஸ்ஸார், அதாவது இஸ்ஸு வாஸு ஹாவ் ஹேட் தொடங்குனுச்சுனாக்க இஃப்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல போடணும் அப்படின்னு வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு வார்த்தை போடணும். ஹவ் சி வாஸ், அப்போ கொஸ்டினை வந்து எப்படி மாற்றணுனாக்க ஸ்டேட்மெண்ட்டாக அந்த இடத்துல நம்ம அதில் மாற்றி வச்சிடணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பாருங்களேன், யாழினி அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கனாக்க ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹர்டு தட் யூ ஹாவ் ஸ்கோர்டு வெரி குட் மார்க் இன் தி SSLC எக்ஸாமினேஷன். ஸோ நீ வாங்கின 10th எக்ஸாமில் வந்து நல்லா மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அதில் சொல்கிறா. சொல்லிட்டு ஸோ வாட்ஸ் குரூப் தட் யூ ஹாவ் சூஸ், நீ என்ன குரூப் வந்து சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறேன். அப்போ வந்து இந்த இடத்துல பெரிய லெங்க்த்தியாக நம்ம இடத்துல எழுதணும். அப்போ யாழினி என்ன பண்ணுது, ரிப்ளை பண்ணுது. அப்போ கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து தட்டுன்னு ஆர்டர் பண்ணணும். ஏன்னாக்க இந்த சென்டென்ஸ் பூரா எல்லாமே ஐலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் அந்த எக்ஸாமினேஷன் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட், அதனால அந்த இடத்துல வந்து தட்டுங்கிற ஆட்டத்தில் போடணும் கன்ஜெக்ஷன் வேர்டு. அப்போ வந்து ஐங்கிற வார்த்தை என்ன மாறுதுனாக்கா ஷி அந்த இடத்துல மாறுது. யார், யாழினி. அப்போ அதில் சொல்லுது ஐ ஹேர்டு, நான் கேட்டேன் அப்படின்னாக்கா யாழினி கேட்டா அப்படிங்கிறதான் இடத்துல வரும். அப்போ ஷி ஹேட் ஸ்கோர்டு வெரி குட் மேம், பாய்க்குள்ளது பூரா எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுற வேண்டியதான். அதில் மேலோட எடுத்து அப்படியே போகணும். ஆப்ஜெக்ட் அந்த வந்துச்சுனாக்கா அப்படியே தூக்கி காப்பி பண்ணி போட்ட வேண்டியதான். ஸோ கேட்டுட்டு அடுப்புங்க வாட்ஸ் இஸ் குரூப் அப்படின்னு வார்த்தை கேட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், மேல் என்ன கேட்குறா, ஷி ஆல்சோ வென்ட் கேட்குறா, ஆனால் டு ஆஸ்க். அப்போ WH வேர்டு வந்துச்சுனாக்கா அது அப்படியே கீழே இறக்கணும். ஸோ வாட் த குரூப் ஷி ஹேட் சூசன், அப்படின்னா இந்த குரூப்புங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே அதில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சக்கூடிய ஷார்ட்டாக அதில் எளிமையாக அதில் அதை புரிஞ்சு வச்சுக்கணும். என்னது கன்ஜெக்ஷனு, கன்ஜெக்ஷனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சுக்கணும். சென்டென்ஸ் நம்ம எப்படி ரிப்போர்ட்டடாக அதில் மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத அதில் இருக்கணும். ஸோ ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்னாக்கா பாஸ்ட் எழுதணும். ஸோ அதே பொதுவாக ஒருத்தவங்க ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா பாஸ்ட்டுக்கு அந்த இடத்துல மாற்றணும். பாஸ்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாற்றணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாக்கா நோ சேஞ்சஸ் அதில் போகணும். பாஸ்ட் அதாவது கண்டினியூஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னாக்கா பாஸ்ட் கண்டினியூஸ் அந்த இடத்துல மாற்றணும். இது கரெக்டாக அதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்களேன், ரெண்டாவதுல போட்டுருக்கு ஆதிரா சொல்கிறா தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. ஐ ஹாவ் சூசன் த குரூப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்ட்ஸ் குரூப் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதில் சொல்கிறேன். அடுத்து சொல்ல பாருங்களேன், சொல்லிட்டு ஆதிரா தேங்க்டு. அப்போ தேங்க்யூ வந்து என்ன பண்ணாக்கா தேங்க்டு அந்த இடத்துல மாற்றணும், நன்றி சொல்கிறா அப்படின்னு. யார்கிட்ட, யாழினிகிட்ட. சொல்லிட்டு அண்டுங்கிற வார்த்தை போட்டு மேலும் சொல்கிறா ஐ ஹாவ் சூசன் த ஆர்ட்ஸ் அப்படின்னு வார்த்தை. அவர் சொன்னாங்கிற வார்த்தை டோல்டு அந்த இடத்துல மாற்றணும். செட் டூ வந்து பார்த்தோன்னாக்கா டோல்டு அந்த இடத்துல செட் டூ இருக்கே இருக்காது. அதனால் நம்ம அதில் என்ன பண்ணணும், டோல்டுங்கிற வார்த்தை அதில் சேர்த்துக்கணும். யார்கிட்ட சொல்கிறானாக்க யாழினிகிட்ட அந்த இடத்துல சொல்கிறா. தட் ஷி ஹேட் சூஸ் இந்த ஆர்ட்ஸ் குரூப். அப்போ இந்த இடத்துல தட்டுங்கிற வார்த்தை கன்ஜெக்ஷன் வேர்டு வருது, அதனால் அதில் சேர்த்துருக்கோம் ஆர்ட்ஸ் குரூப். அடுத்து பாருங்கள், யாழினி குட்டுங்கிறான். அப்போ என்ஜூட் அப்படின்னாக்கா தெரிவிக்கிற வாழ்த்து இருக்கா, குட் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறார். அப்போ டெல் மீ அபவுட் யுவர் ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு. அப்போ என்ஜூட் ஹர் ஆஸ்க்டு வாட் அ ஃபியூச்சர் பிளான், என்ன ஃபியூச்சர் பிளானில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் கேள்வி கேட்குறான். அப்போ வந்து கேள்வி கேட்டது பிறகு அடுத்த ஆதிரா சொல்லுவேன் ஐ ஹாவ் ஆல்ரெடி மேடு அப்போ மை மைண்ட் டு பர்சியூலா. அப்போ ஒரு ஃப்ரேஸில் வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னாக்கா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். இப்போ ஆதிரா டோல்டு ஹர், அவள்கிட்ட சொல்கிறா யார்கிட்டனாக்கா யாழ்னிட்ட. தட் ஷி ஹேடு, அப்போ ஹேவ் வந்து நம்ம வந்துக்க ஹேட் அந்த இடத்துல மாற்றிடுவோம். அப்போ ஆல்ரெடி மேட் அப்புங்கிற வார்த்தை ஃப்ரேஸில் வரும்போது அந்த இருந்திருக்கு, அதை மாற்றக்கூடாது, அப்படியே தூக்கி இந்த இடத்துல போட்டுட்டு மை வந்து என்ன மாறுதுனாக்க யாருடைய அப்படின்னாக்கா அவளுடைய மைண்டு
டு பரிசுலா அப்படின்னு வார்த்தை சட்டத்துக்கு இது பண்ணிக்கிறா அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், இஸ் தர் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன், அதாவது கொஸ்டினில் கேட்டிருக்கான் யாழ்னி கேட்குறான், ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சட்டம் படிக்க போய் அது காரணம் இருக்கா அப்படின்னு அதில் கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது அப்போ வந்து வென் த யாழ்னி ஆஸ்க்டு அப்படின்னு தான் அதில் தொடங்கணும். ஈஸில் தொடங்குது, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கு. அதனால் அந்த இடத்துல வென் த யாழ்னி ஆஸ்க்டு இஸ்ஸில் தொடங்குறதுனால இஃப்ங்கிற வார்த்தை போடணும். டபிள்யூஹெச்ஓவில் தொடங்குனுச்சுன்னா டபிள்யூஹெச்ஓ தான் அதில் போடணும். அப்போ இஸ்ஸில் தொடங்குதுன்னா இஃப் அந்த தேட் வா, அதாவது எனி ரீசன் இருக்கா அப்படிங்கும்போது வாஸ் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருந்துச்சா, ஏதாவது இருக்கா அப்படின்னு வார்த்தை நம்ம அதில் கேட்குறோம். ஸோ அடுத்து பண்ணலாம் ஆதிரா சொல்லலாம், ஆமாம் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் மை ஓன் லா ஃபோம் அண்ட் டிஃபைன் த இன்னசென்ட். ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறானாக்கா, அதாவது நான் அதை விரும்புகிறேன், தொடங்குறதுக்கு அதை விரும்புகிறேன், சட்டத்தில் படிக்கிறத விரும்புகிறேன் அப்படின்னு அதை சொல்கிறான். ஸோ டிஃபைன்ட் லானாக்க எல்லாமே மக்கள் சார்ந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னசென்ட் அப்படின்னு அர்த்தம்போது எதுவுமே இன்னும் அறியாத அப்படின்னு அர்த்தம் அதில் சொல்கிறோம். அதில் இப்போ அதுக்கு என்ன கீழே அதை கொடுத்துருக்காம பாருங்களேன், தட் ஷி லைக் டு ஸ்டார்ட். அப்போ கன்ஜெக்ஷன் வேர்டு இடத்துல ஸ்டார்ட் கொடுக்கும். அப்போ ஷி அக்ரிங்கிற வார்த்தை கொடுத்துட்டு ப்ரெசன்ட் இருந்துச்சுன்னா பாஸ்ட் மாற்றணும், பாஸ்ட் இருந்தால் ப்ரெசன்ட்டில் மாற்றணும். அப்படிங்கும்போது அக்ரிங்கிற வார்த்தை கொடுத்துட்டு ஸ்டார்ட் வந்து ஸ்டார்டட் கொடுத்துரும். அப்போ கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டுங்கிற வார்த்தை போகணும். அப்போ ஷீங்கிற ஐ வந்து என்ன பண்ணுறது, ஷீயாக இருக்கணும். அப்போ உட்டு வந்து வில்லு வந்துட்டுல உட்டாக மாறும், ஆனால் உட்டு இருந்துச்சுனாக்கா அப்படியே தான் போடணும். ஸோ பாஸ்ட்னாக்க பாஸ்ட் இடத்துல போட்டுக்கணும். ஸோ வுட் லைக் டு ஸ்டார்டட் ஹர் ஓன் லா ஃப்ரம் த டிஃபைன் த இன்னசென்ட். மேலே அப்படியே காப்பி பண்ணி அதில் போட்டுருந்தான். பிகினிங் மட்டும் தான் அதில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து லாஸ்ட்டாக பாருங்களேன், யாழ்னி கேட்குற ஒரு கொஸ்டின், டு யூ நோ தட் இட் கால்ஸ் எ லாட் ஆஃப் டாலரன்ஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு. அப்போ அது சொல்கிறான், அவனுக்கு தெரியுமா, இட் கால்ஸ் ஃபார் லாட் ஆஃப் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு, ஹார்ட் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதில் வந்து அந்த கேள்வி எப்படி சென்டென்ஸ் அதில் மாற்றுறோம் அப்படின்னாக்க, யாழ்னி ஃபர்தர் ஆஸ்க்டு அப்படின்னு வார்த்தை சொல்லணும். அப்போ டூ யூ அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது இஃப்ங்கிற வார்த்தை அதில் போடணும். அப்போ வந்து யூ வந்து என்ன மாறினாக்கா ஷீ அதில் மாற்றணும். நோ வந்து நியூ அந்த இடத்துல மாற்றணும். இஃப் சி நியூ ஆனால் ப்ரெசன்ட் இருந்துச்சுனாக்கா பாஸ்ட்டுக்கு அந்த இடத்துல மாற்றணும். நோ நியூங்கிற வார்த்தை எல்லாம். அப்போ ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சேர்க்குறோம். ஸோ இட்டுங்கிற வார்த்தை ப்ரொனவுன் இதில் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து கால்லாம் அந்த இடத்துல மாற்றணும். கால்டு அந்த இடத்துல மாற்றணும். இப்போ பாக்கி உள்ளது எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல போட்டுற வேண்டியதான். ஸோ ஃபார் த டாலரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முடிச்சிட வேண்டியதான் இல்லையா. ஸோ ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து பாருங்களேன், இதோட அதில் முடியுது. எஸ் ஐ நோ தட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி பட் ஐ லைக் சேலஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் சொல்கிறேன், எஸ் ஆமாம் எனக்கு தெரியும், இது வந்து இருக்காது தான், முடியாதான், ஒரு நெகட்டிவில் கொடுத்துருக்கான், எளிமையாக கிடையாது தான், ஆனால் அது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதில் சொல்கிறான். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஆதிரா அக்னாலஜிங்க வார்த்தை. இப்போ யாருமே இந்த யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை நானே கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து புக் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது, அதில் ஆன்சர் இருக்குது. அதை நான் அதை அப்படியே காப்பி பண்ணி நான் அதில் போடலை, ஆனால் நானும் அதில் டைப் பண்ணி ஆன்சர் அதில் எழுதியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து நேரடியாக என்கிட்ட ஃபோன் பண்ணி அதில் கேட்கலாம். அதில் இப்போ நானும் அதில் அக்னாலஜி வார்த்தை கொடுத்துருக்கேன். புக்கில் எப்படி கொடுத்துருக்கான், அதில் ஆன்சர் புக்கில் இருக்குது, நீ பார்க்குறத பார்க்கலாம். இதில் நானாக டைப் பண்ணி அதில் வச்சுருக்கானு அதில் நீ என்கிட்ட கேட்கலாம். அதில் கொடுத்துருக்கேன். ஷீ ஐங்கிற வார்த்தை என்ன மாற்றினாக்கா ஷீ அந்த இடத்துல மாற்றுக்கும். நோ வந்து நியூ அந்த இடத்துல மாற்றுக்கும். அப்போ ஒரு தட்டுங்கிற வார்த்தை ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அதில் வந்து கொடுக்கணும் தேவையில்லை, அதை அப்படியே காப்பி பண்ணுவோம். அப்போ ஈஸுங்கிற வார்த்தை வாசந்தில் மாற்றணும். அப்போ நெகட்டிவ் வேர்டு இந்த கொடுத்துட்டோம். அப்போ பாக்கி எல்லாமே அப்படியே கீழே இறக்கிற வேண்டியதான். அப்போ வந்து ஐங்கிற வார்த்தை வந்து ஷீ அந்த மாற்றணும். லைக் வந்து லைக்கிற அந்த மாற்றணும். சேலஞ்சஸ் இதுதான் அதில் உள்ளது சேஞ்சஸ். அப்போ வந்து டேரக்ட்லேருந்து ரிப்போர்ட்டோட எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். ரிப்போர்ட்டோடக்கு வந்து இன்டெரக்ட்னு கூட சொல்லலாம். அதில் இப்போ அடுத்து பண்ணலாம், யாழ்னி கோ ஹெட் ஸ்டடி வெல் யூ வில் சக்சீட். அப்போ இந்த வார்த்தை எது தெரிவிக்குது அப்படின்னாக்கா என்கரேஜ்மெண்ட்டை தெரிவிக்குது. அதனால் அந்த இடத்துல வந்து யாழ்னி என்கரேஜ்டு வார்த்தை இடத்துல போட்டுட்டு யார் என்கரேஜ்மெண்ட் ஆதிராவை, அதனால அதில் ஹருங்கிற வார்த்தை போட்டுருக்கேன். எங்கே போய் சொல்கிறான், டு கோ ஹெட் போய் படி அப்படின்னு சொல்கிறான். ஸ்டடி வெல் நல்லா படி. அண்ட் விஷுடு அது என்ன பண்ணுறா மேலும் வாழ்த்து தெரிவிக்கிறா. ஸ்டடி வெல்னு சொல்லிட்டு அண்ட் ஹீ வில் சக்சீடட் அப்படின்னு மாட்டலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், விஷயம் வார்த்தை தெரிவிட்டு தட்டுங்கிற வார்த்தை போகணும். ஷீ வுட் சக்சீடு என்ன பண்ணுவா ஜெயிப்பா அப்படின்னு வார்த்தை இருக்கணும். அப்போ அடுத்து பாருங்க ஆதிரா தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு வார்த்தை சொல்கிறார். அப்போ பாருங்க ஆதிரா வந்து என்ன பண்ணுறா தேங்க் ப்ரெசன்ட்ல இருந்துச்சுனாக்கா பாஸ் வந்துட்டுல மாற்றணும், தேங்க்னு வார்த்தை போகணும். யார்கிட்ட யூ வந்து ஹர்ரா வந்துட மாட்டோம் யாழ்னிகிட்ட. அப்போ யாழ்னிக்கு தான் வந்துட்டுல ஹருங்க வார்த்தை போகிறோம். அப்போ ஃபார் த விஷஸ் அவருடைய வாழ்த்துக்களை அதில் தெரிவிக்கிறார். அடுத்து பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அதில் வந்து இது கொடுத்துருக்கானு அதில் பார்த்துட்டு எனக்கு மீண்டும் அதில் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.